ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வியாழக்கிழமை நம்ம மார்கழி மாதம் பிறந்து இன்னையோட 4 நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குமே அதிகாலையிலேயே அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எந்திரிச்சிட்டேன். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நாள் கிடக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த முழிப்பு வந்து வந்துடுது. சொல்லப்போனால் 4 மணிங்கிறது 3 மணிக்கே வந்து நம்ம முழிப்பு வந்துடுது. நம்ம அடுத்தது போய் தீபம் ஏற்றணும், கோலம் போடணும் அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எதுவுமே நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அலாரம்லாம் நமக்கு தேவையே இல்லை. தானாகவே நம்ம எந்திரிச்சிருவோம். ஸோ அதுபோல தான் இன்றைக்கும் நான் வந்து எந்திரிச்சு அழகா வாசல்லையும் கோலம்லாம் போட்டு தீபம் ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸா. இன்னொன்று நான் இந்த 2 நாளா நான் இன்னொன்று என்ன உணர்றேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அதிக நேரம் கிடைக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சு சமையல் வேலை மத்தெல்லாம் ஆரம்பிக்கும்போதும், இல்ல நம்மளோட பிஸ்னஸ் ஒர்க்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நாள் பத்தாத மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா இந்த ஒரு 4 நாளா நம்ம அதிகாலையிலேயே எந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் முடிக்கும்போது, அ ரொம்ப ரிலாக்ஸ்டா, பீஸ்ஃபுல்லா டே வந்து போற மாரி ஃபீல் இருக்கு. ஸோ இது போல உங்களுக்கும் இருக்கா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வேளை நீங்க அதிகாலை எந்திரிச்சு இப்போ தீபம் போட்டுட்டீங்கன்னா, இந்த டேவோட டிஃபரன்ஸ் எப்படி இருந்தது? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையிலே எனக்கு வந்து அதிக நேரம் கிடைக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி மைண்டும் ரொம்ப ரிலாக்ஸ்டா, காமா இருக்கு. அடுத்து ரீசெண்டா நான் போட்டிருந்த வீடியோஸ்ல ஒரு சிலர் டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த முருகருக்கு வெத்தல தீபம் ஏத்துறது வந்து ஒரு விளக்கும் 6 வெத்தல வச்சு ஏத்தலாமா? இல்ல 6 வெத்தலைக்கு 6 விளக்கு வச்சு ஏத்தலாமா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எது வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 விதத்திலயுமே நம்ம ஏத்தலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. அதேபோல காலையில நம்ம எந்திரிச்சு பச்சை தண்ணீல தான் வந்து குளிக்கணுமா? சுடு தண்ணீல வந்து குளிச்சுட்டு வந்து தீபம் ஏத்தக்கூடாதா? அப்படின்னுலாம் கேட்டிருந்தீங்க. சுடு தண்ணீலயும் நீங்க தாராளமா குளிச்சுட்டு வந்து தீபம் ஏத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது. கடவுள் வந்து நீங்க இத தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்லாம் எதுவும் சொன்னது கிடையாது. எல்லாமே நம்ம மனசு சார்ந்து தான் இருக்கு. அதனால குளிச்சுட்டு சுத்தபத்தமா வந்து மனதார நம்ம வந்து தீபம் ஏத்தி பூஜை செய்யலாம். எந்த ஒரு தப்புமே கிடையாது.